ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படி நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம், இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 35 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இன்று டிசம்பர் 2 தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் 30 ரூபாய் மாத்திரம் குறைந்து 12,040 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளி ப்ரிடிக்ஷனில் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் வெள்ளியின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலையான 196க்கே இருக்கலாம், இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 to 2 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லாமல் பழைய விலையான 196க்கே சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நாளை டிசம்பர் 3 தங்கம் விலை எப்படி இருக்கும், அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும், அப்டேட் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் குறித்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு தொடர்ந்து அடுத்த ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு 90 வந்து அது கட் பண்ணிடுச்சு, ஆல்மோஸ்ட் இல்லை 90 கட் பண்ணிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் ஜம்ப் 88லேருந்து 89 ஜம்ப், ₹1 ஒரே நாளில் ₹1 வந்து வீழ்ச்சியில் போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா 90 வந்து அது கட் பண்ணிடுச்சு. 90 கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆகிட்டு அப்புறம் வந்து கீழே ட்ராப் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது திரும்ப ட்ராப் ஆனாலுமே கூட ஆஸ் லாங் அஸ் வந்து அது அந்த ரேஞ்சுக்கு கட் பண்ணாத வரையும் தான் வந்து அதனுடைய சேச்சுரேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை டச் பண்ணிடுச்சுன்னா திரும்ப தொடர்ந்து ஒருவேளை அது கீழே இறங்கி வந்தாலும் வருகிற நாட்களில் திரும்ப அதை மேலே பிக்கப் ஆகி மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சி. அதாவது ஒரு டாலருடைய மதிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹90. ஸோ இந்த 2 வாரத்துக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ₹2 வந்து வீழ்ச்சியில் போயிருக்கு இந்தியா ரூபாயின் மதிப்பு. அடுத்ததாக சில்வர் குறித்து நம்ம பேசி ஆகணும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் ஒரு புது ரெக்கார்டுக்கு $58 வந்து கட் பண்ணியிருக்கு. இதில் இன்னொன்று நம்ம என்ன நோட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மிட் வீக்கில் நம்மளோட இந்தியா சில்வர் ரேட் வந்து ஆல் டைம் ஹை வந்து 207 per கிராம் இருந்துச்சு. அந்த டைமில் கூட இந்த அளவுக்கு வந்து சில்வருடைய டாலர் பிக்கப் ஆகலை. சம்திங் 50 to 51 அந்த ரேஞ்சில் தான் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே பிக்கப் ஆகி மேலே போய் 58ஐயும் கட் பண்ணி மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதன் மத்தியில் நாளைக்கான சில்வர் ரேஞ்சில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனிவே அது 207 அந்த ரெக்கார்டை வந்து டச் பண்ணாது இப்போதைக்கு. பட் ஆனால் அதுக்கான அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தென்படுது. ஒருவேளை இந்த ரேஞ்ச் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா திரும்பமாக அந்த ரெக்கார்டை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதிப்பும் நம்மளுக்கு சப்போர்ட்டில் இல்லை. ஒருவேளை இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து அப் ஆகிறதுக்கும் டவுன் ஆகிறதும் மார்க்கெட்டுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நான் பேச போகிறது கோல்டு லோன் குறித்தான சப்ஜெக்ட். ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நான் பேசியிருப்பேன். பட் ஆனால் நான் ஃபுல்லாக எனக்கு பேசுகிறதுக்கு அப்போ டைம் கிடைக்கல. ஸோ வந்து உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கோல்டு லோன் வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுத்து நீங்கள் பண்ணுற காரியங்களில் அதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கோல்டு எத்தனை பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒவ்வொரு பீஸும் என்னென்ன கிராமு, ஓவரால் வெயிட் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதோடைய பியூரிட்டி என்ன நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடகு வைங்க. அதே மாதிரி நீங்கள் திரும்ப அடகு நீங்கள் திருப்பும் போதும் நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி எல்லா பீசஸும் இருக்கா, அதோடைய பியூரிட்டி என்ன, அதனுடைய வெயிட் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி பீஸோட வெயிட் என்ன, எத்தனை பீஸ்ன்றதை கனெக்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ ரிப்பீட்டடாகவே வந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேங்க்லேயும் சரி அடகு வைக்கும்போது அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து அதை மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அடகு வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் ஆனால் இப்போ ரொம்பவும் பிரபலமான பேங்க்லேயுமே வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய அவேர்னஸ்க்காகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்படியாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டிஜிகோல்டு குறித்தான டாபிக். ஸோ டிஜிகோல்டு சிபிகியில் ரெஜிஸ்டர் ஆகாத டிஜிகோல்டுக்கு எந்த பொறுப்பையும் வந்து எடுக்க மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து டிஜிகோல்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து சிபிகியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையான்றதை நல்லா ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் சிபிகியில் ரெஜிஸ்டர் பண்ணாதது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று டிசம்பர் 2 1 கிராம் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 13,135க்கும்
22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,040க்கும் 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,040க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 3 தங்கம் விலையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 to 40 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஹெவி ஃப்ளக்சுவேஷன் தான், நேற்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் சில்வருடைய ரேட்டில் ரூபாய் முதல் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது. லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.